நிழல்கள் தந்த நிஜமான திரைக்கலைஞன் நடிகர் நிழல்கள் ரவி. பன்முகத்தன்மை கொண்ட பைந்தமிழ் நாயகனாக பாரதி ராஜா என்ற படைப்பாளியின் பட்டறையில் பட்டை தீட்டப்பட்ட கலைஞனாக அறிமுகம் கண்டு ஆற்றல் மிகு கலைஞனாய் வலம் வந்த நடிகர் நிழல்கள் ரவியின் 67வது பிறந்த தினம் இன்று. தமிழ்நாட்டில் உள்ள கோயம்புத்தூரில் 1957ஆம் ஆண்டு ஏப்ரல் 16 அன்று பிறந்தார் நிழல்கள் ரவி. இவரது இயற்பெயர் ரவிச்சந்திரன் சாமண்ணா. கோவையில் உள்ள PSG கலைக்கல்லூரியில் பொருளாதாரத்தில் இளங்கலை பட்டப்படிப்பு படித்த இவர் தனது பள்ளி மற்றும் கல்லூரி காலங்களிலேயே நடனம், நாடகம் என மேடையேறி கலை நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வதில் ஆர்வமுள்ளவராக இருந்தார். சினிமாவில் நடிக்கும் ஆர்வத்தில் சென்னை வந்த இவர் பல போராட்டங்களுக்கு பிறகு இயக்குனர் பாரதி ராஜாவால் 1980ஆம் ஆண்டு வெளிவந்த நிழல்கள் திரைப்படத்தின் மூலம் தமிழ் திரையுலகிற்கு ஒரு நடிகராக அறிமுகமானார். தொடர்ந்து ஆராதனை, கடல் மீன்கள், மஞ்சள் நிலா, தாய் மூகாம்பிகை, நினைவெல்லாம் நித்யா, ஊரு முறவு, மண் வாசனை என பட வாய்ப்புகள் வர பிஸியான நடிகராக வெள்ளித்திரையில் வலம் வரத் தொடங்கினார். 80களில் ஆரம்பமான இவரது கலைப்பயணம் இன்று வரை வெற்றிகரமாக தொடர்கிறது. இவர் நாயகனாக மட்டுமன்றி வில்லன், நகைச்சுவை, குணச்சித்திரம் என எந்த வகை கதாபாத்திரமாக இருந்தாலும் அதில் தனது தனித்துவமான நடிப்பாற்றலை வெளிப்படுத்தும் நடிகராகவே அறியப்பட்டார். மண்வாசனை, நாயகன், வேதம் புதிது, மாப்பிள்ளை, மக்கள் என் பக்கம், அண்ணாமலை, மறுபடியும் போன்ற பல படங்களை இவரது வித்தியாசமான நடிப்பாற்றலுக்கு ஒரு சிறு உதாரணமாக கூறலாம். சிவாஜி கணேசன், ரஜினிகாந்த், கமலஹாசன், விஜயகாந்த், கார்த்திக், பிரபு, சத்யராஜ், மோகன் என அன்றைய முன்னணி நாயகர்கள் மட்டுமன்றி இன்றைய தலைமுறை கதாநாயக நடிகர்களோடும் இணைந்து தனது கலைப்பணியை செவ்வனே செய்து தன்னை நிலைநிறுத்தி உள்ளார். நடிப்பை தாண்டி பல புதுமுக நடிகர்களுக்கு பின்னணி குரல் கொடுத்தும் அசத்தியிருக்கிறார். ஹிந்தி சூப்பர் ஸ்டார் அமிதாப் பச்சன் தொகுத்து வழங்கிய கோடீஸ்வரன் என்ற தனியார் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் அவருக்கு தமிழில் பின்னணி குரல் கொடுத்ததும் இவரே. இயக்குனர் கே பாலச்சந்திரின் ரஹில் ஸ்நேகம், ஜன்னல், இது தவிர அலைகள், தென்றல், சித்தி 2 போன்ற பல தொலைக்காட்சி தொடர்களில் நடித்திருக்கும் இவர் தமிழ் மட்டுமன்றி மலையாளம், கன்னடம், தெலுங்கு, ஹிந்தி என பல மொழிகளிலும் 500க்கும் மேற்பட்ட படங்களில் நடித்திருக்கிறார். நிழல்கள் திரைப்படத்தில் ஆரம்பித்து சமீபத்தில் வெளியான வடக்குப்பட்டி ராமசாமி வரை வெற்றிகரமாக கலைப்பணியாற்றி வரும் நிழல்கள் ரவி ஈழத் தமிழர்களுக்கான கிளிநொச்சி என்ற ஒரு குறும்படத்தை இயக்கியும் இருக்கிறார். நல்ல தமிழ் உச்சரிப்போடு நடிக்க தெரிந்த நடிகர்களில் ஒருவராக பன்முகத்தன்மை கொண்ட கலைஞனாக அறியப்படும் நிழல்கள் ரவியின் பிறந்த தினமான இன்று அவருடைய கலைப்பணி இன்னும் சிறப்பு பெற வாழ்த்துவதில் நாம் அகம் மகிழ்வோம்.